Good morning students, I am Kavita, 7th A to Science teacher. I hope all are fine and I think most of the students you got your textbooks. So today we will see first lesson measurement. In this lesson, we will see fundamental quantities and derived physical quantities and their units, and then to measure the area and volume of some regular shaped objects and irregular shaped objects, and then to convert the volume of object from cubic meter to liter, and then density of solids and liquids, astronomical unit and light year. First, what is meant by measurement? Measurement na enna? சரியா, இப்போ ஒரு வெஜிடபிள் ஷாப் போகிறோம் சரியா. ஸோ உங்கள் அம்மா வந்து வெஜிடபிள் வாங்குகிறாங்க, ஒரு டொமேட்டோ வாங்குகிறாங்க 1 kg சரியா. 1 கிலோ தக்காளி எவ்வளோன்னு தான் கேட்பாங்க சரியா. ஸோ 1 லிட்டர் தக்காளி எவ்வளோ அப்படி கேட்க மாட்டாங்க, ஓகேவா. அண்ட் தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஆயில் வாங்குகிறாங்க. ஸோ ஆயில் என்ன கேட்பாங்க, ஆயில் வந்து 1 லிட்டர் பேக் தாங்க, 2 லிட்டர் பேக் தாங்க. ஸோ ஆயிலில் வந்து கேஜியில் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதுக்கு சம் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அது எவ்வளோ அளவு வாங்க போகிறோம். ஸோ ஏன்னா 1 கிலோ தக்காளி அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவை தான் மெஷர் பண்ணி தருவாங்க. ஸோ அப்போ மெஷர் பண்ணுறதுக்கு அளவுகளை குறிக்கிறதுக்கு சொல்லக்கூடியதான் மெஷர்மெண்ட்டு. In day-to-day life, we measure many things such as the weight of fruits, vegetables, food grains, volume of liquids, temperature of the body, speed of the vehicles, etc. ஸோ இது எல்லாத்தையுமே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃபுட் கிரைன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட டே டு டே லைஃப்பில் மெஷர் பண்ணி தான் வாங்குகிறோம். குவான்டிட்டிஸ் சச் அஸ் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வேல்யூம் ஆர் கால் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்போ இந்த மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வேல்யூம் இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். A value and a unit are used to express the magnitude of a physical quantity. For example, Suresh walks 2 km every day. In this example, 2 is the value and kilometer is the unit used to express the magnitude of distance, which is a physical quantity. ஸோ இப்போ இதில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சுரேஷ் வாக்ஸ் 2 km எவ்ரி டே. சுரேஷ் 2 கிலோமீட்டர் தினமும் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் 2 இஸ் த வேல்யூ. ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஸோ அண்ட் கிலோமீட்டர் இஸ் த யூனிட். ஸோ கிலோமீட்டர் நம்ம என்னன்னு சொல்லலாம், யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. யூனிட் இஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. Next we will see fundamental and derived quantities. Generally physical quantities are classified into 2 types. First one is fundamental quantities and the second one is derived quantities. So physical quantities ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து physical fundamental quantities and another one is derived quantity. Next we will see fundamental quantities. A set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. Their corresponding units are called fundamental units. ஸோ வேறு எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னாலும் மெஷர் பண்ண முடியாத மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அளவுகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட யூனிட்ஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் எடுத்துக்கலாம். லென்த் இஸ் எ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ இதனோட யூனிட் பாருங்கள் மீட்டர். And another example, mass oda unit kilogram. So there are 7 fundamental physical quantities in SI units. SI means system of international units. ஸோ அதாவது எஸ்ஐ சிஸ்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஊரில் ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதர் ஸ்டேட்டில் இல்லை அதர் கண்ட்ரியில் வேறு ஒரு யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் காமனாக ஒரு யூனிட் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ எஸ்ஐ மீன்ஸ் சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். ஸோ தேர் ஆர் 7 fundamental physical quantities. They are length and mass, time, temperature, electric current, amount of substance, and last one luminous light intensity. ஸோ இதனோட ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பாருங்கள். லென்த்தோட யூனிட் என்ன, மீட்டர். மாஸோட யூனிட் கிலோகிராம். டைமோட யூனிட் செகண்ட். டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். அண்ட் ஃபிஃப்த் ஒன் எலக்ட்ரிக் கரண்ட் யூனிட் ஆம்பியர். அண்ட் சிக்ஸ்த் ஒன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூனிட் மோல். அண்ட் செவன்த் ஒன் லூமினஸ் இன்டென்சிட்டி ஆர் லைட் இன்டென்சிட்டி. ஸோ இதனோட யூனிட் பாருங்கள் கேண்டலா. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்மா மேட்சுக்கில் இதை கேட்பாங்க. நெக்ஸ்ட் we will see derived quantities.
All other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. So ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மல்டிப்ளை பண்ணியோ அல்லது டிவைட் பண்ணியோ அல்லது மேத்தமெட்டிக்கலி நம்ம கொண்டு வரக்கூடிய மெஷர்மெண்ட்ஸு அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம், டெரைவ்டு குவான்டிட்டிஸ், அதாவது வழி அழகுகள் அப்படின்னு சொல்கிறோம். தேர் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் ஆர் கால் டெரைவ்டு யூனிட்ஸ். இதனோட யூனிட்ஸ் வந்து என்னென்னு சொல்லலாம், டெரைவ்டு யூனிட்ஸ். சம் ஆஃப் த டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அண்ட் their யூனிட்ஸ் ஆர் given in the table. ஸோ நம்மளோட புக்கில் வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாரு, அதில் வந்து நம்மளுக்கு டெரைவ்டு குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. See some of the derived quantities: area, volume, speed, electric charge and density. Area, length into breadth, இதனோட யூனிட் பாருங்கள், மீட்டர் இன்ட்டு மீட்டர், ஸோ ஸ்கொயர் மீட்டர். வேல்யூம், வேல்யூம் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. மீட்டர் இன்ட்டு லென்த்தோட யூனிட் மீட்டர், பிரெத்தோட யூனிட் மீட்டர், அண்ட் ஹைட்டோட யூனிட்டு மீட்டர். மீட்டர் இன்ட்டு மீட்டர், கியூபிக் மீட்டர் ஆர் எம் கியூப். ஸ்பீடு, ஸ்பீடோட வேல்யூ பாருங்கள், டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸோட யூனிட் மீட்டர் டிவைடட் பை டைமோட யூனிட் செகண்ட், மீட்டர் பர் செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் பவர் -1. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்ட்டு டைம், எலக்ட்ரிக் கரண்ட் யூனிட் ஆம்பியர் அண்ட் டைமோட யூனிட் செகண்ட், ஸோ ஏஎஸ் ஆர் கூலும் அப்படின்னும் நம்ம இதனோட யூனிட்டை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டென்சிட்டி, டென்சிட்டி ஃபார்முலா பாருங்கள், மாஸ் பை வேல்யூம். மாஸோட யூனிட் கிலோகிராம் அண்ட் வேல்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப் ஆர் கிலோகிராம் மீட்டர் பவர் -3. நெக்ஸ்ட் we will see area. The area is measure of how much space there is on flat surface. ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதனோட லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது அதனோட ஏரியா. The area of flat of land is derived by multiplying the length and breadth. So ஏரியாவோட ஃபார்முலா என்ன, length into breadth. The unit of area is meter into meter. லென்த்தோட யூனிட் மீட்டர் அண்ட் பிரெத்தோட யூனிட் மீட்டர். ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லலாம், மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Area is a derived quantity as we obtained or multiplying twice of the fundamental physical quantity length. ஸோ ஏரியா வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், டெரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரெண்டு ஃபண்டமெண்டல் யூனிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறதுனால இது என்னென்னு சொல்லலாம், டெரைவ்டு குவான்டிட்டிஸ். இன் ஆர் புக் we are having one tabular column. ஸோ மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், 2 types of physical quantities. One is fundamental quantities and another one is derived quantities. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் derived quantities-ஓட யூனிட்ஸ் derived units. So see, derived quantities area, volume and density, and then fundamental units measuring of very long distances. So for example astronomical unit and light year. So இப்போ ஒரு எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அல்லது எர்த்துக்கும் மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம எதில் சொல்லலாம், ஸோ இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே போல் லைட் ஒரு இயரில் எவ்வளோ தூரம் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து வச்சு மெஷர் பண்ணலாம்னா லைட் இயர் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகே, நம்மளுக்கு இந்த கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஆஃப் த சைடு ஆஃப் 1 மீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1 மீட்டர் சைடு அளவு இருக்கக்கூடிய 10 ஸ்கொயர்ஸ்க்கு, சரியா, 10 சதுரத்துக்கு எவ்வளோ வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஏரியா வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதனோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சைடு வந்து 1 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 ஸ்கொயர்ஸ்க்கு எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர். சரியா, ஸோ இதனோட ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு. ஒரு சைடு எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, ஒரு சைடு 1 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர், அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்டு, 1 இன்ட்டு 1 1 மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ இதை எப்படி எழுதலான்னா 1 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், ஆர் 1 ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ 10 ஸ்கொயர்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 10 ஸ்கொயர்ஸ்க்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ், ஏரியா ஆஃப்
10 squares. 10 squares. அப்போ 1 square meter into 10. Okay. So, அப்போ 10 square meter. Okay. பாருங்க. What is the area of 10 squares? Each of the side of 1 meter. Area of the square side into side. 1 meter into 1 meter. அப்போ 1 meter square அல்லது 1 square meter. Area of 10 squares. 1 square meter into 10. 10 square meter. Students, we are having some calculation in this portion. Find the area of following regular shaped figures. Regularly shaped figures க்கு ஒரு சில இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், a rectangle whose length is 12 meter and breadth is 4 meter. So, area of rectangle first என்ன? Area of rectangle. Area of rectangle, length into breadth, L into B. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு லென்த் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 12 மீட்டர் அண்டு பிரெத் 4 மீட்டர். அப்போ எல் வந்து 12 இன்ட்டு பிரெத் 4. ஓகே. ஸோ 12 இன்ட்டு 4 48 மீட்டர் ஸ்கொயர்டு. ஓகே. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஏ ரெக்டாங்கிள் ஹூஸ் லென்த் இஸ் 12 மீட்டர் அண்ட் பிரெத் இஸ் 4 மீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பி, 12 இன்ட்டு 4 48 மீட்டர் ஸ்கொயர்டு. செகண்ட் சம் பாருங்கள். ஏ சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 7 மீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள், area of circle, formula pi r squared. Already we know that pi value enna 22/7. இதுதான் பையோட வேல்யூ. ஓகே. ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு? ஆரோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு, ஸோ ஆர் வந்து 7, ஆர் ஸ்கொயர்ட், அப்போ 7 இன்ட்டு 7. அப்போ இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ 22 இன்ட்டு 7 எவ்வளோ? 154 மீட்டர் ஸ்கொயர்டு. ஆன்சர் இஸ் 154 மீட்டர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். ஏ ட்ரையாங்கிள் ஹூஸ் பேஸ் இஸ் 6 மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 8 மீட்டர். ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. பேஸ் வந்து 6 மீட்டர் அண்ட் ஹைட் வந்து 8 மீட்டர். ட்ரையாங்கிளோட ஃபார்முலா நமக்கு என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஆஃப் BH. ஓகே. இப்போ ஆஃப் இன்ட்டு பிரெத், பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 மீட்டர் அண்ட் ஹைட் 8 மீட்டர். 8. ஓகேவா? இதை 2 டேபிளால் அடித்தா 3 டைம்ஸ். ஸோ இப்போ எவ்வளோ வரும்? 8 3s are 24 meter squared. Answer is 24 meter squared. Next, area of irregularly shaped figures. In our daily life, we encounter many irregularly shaped figures like leaves, maps, stickers of stars or flowers, peacock feather, etc. The area of such irregularly shaped figures cannot be calculated using any formula. So, இது வரைக்கும் பார்த்தது வந்து ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடியதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது? கால்குலேட் பண்ண முடியாது. ஹவு கேன் வி ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தீஸ் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்? ஸோ வி கேன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தீஸ் ஃபிகர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எ கிராஃப் ஷீட். இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை கால்குலேட் பண்ண கிராஃப் ஷீட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். The following activity shows how to find the area of irregularly shaped plane figures. The graphical method explained above can be used to find the area of irregularly shaped figures also. In the case of square and rectangle, this method gives area accurately. So, in the graphical methods use பண்ணி regularly shaped objects நம்ம calculate பண்ணலாம், irregularly shaped objects calculate பண்ணலாம். So, இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு activity கொடுத்திருக்காங்க. See this activity. Place the leaf on a graph sheet and draw the outline of the leaf with a pencil.
remove the leaf. You can see the outline of the leaf on the graph sheet. ஸோ ஒரு கிராஃப் ஷீட் மேலே ஒரு லீஃபை வச்சுட்டு அதனோட அவுட்லைனை ட்ரா பண்ணிவிட்டு அந்த லீஃபை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். See, shaped plane figure. Now count the number of whole square enclosed within the outline of the leaf. So take it to be m. So இப்போ லீஃபோட அவுட்லைன் எது வரைக்கும் லீஃப் இருக்கோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய பிளேஸ் அவுட்லைனை மட்டும் எத்தனை ஸ்கொயர் இருக்குது, கிராஃப் ஷீட்டில் எத்தனை ஸ்கொயர் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணோம். அதை வந்து நம்ம கேபிட்டல் எம்னு எடுத்துக்கலாம். தென் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் மோர் தென் ஹாஃப், டேக் இட் ஆஸ் n, கேபிட்டல் n. ஸோ அடுத்து வந்து இந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதில் முக்கால் ஸ்பேஸ் வரைக்கும் எது வந்திருக்கு, ஹாஃப்க்கும் மேலே எது வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி அதை கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கலாம். Next count the number of squares which are half of a whole square. Note it to be P, capital P. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த கிராஃப் ஷீட்டில் அந்த அவுட்லைன் எது எதெல்லாம் ஹாஃப் ஸ்கொயரில் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண போகிறோம். அதை வந்து கேபிட்டல் P அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் finally count the number of squares that are less than half. Let it be capital Q. ஸோ அடுத்து ஹாஃப்க்கும் கீழே இருக்கக்கூடிய ஸ்கொயர்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணுறோம். அதை கேபிட்டல் க்யூன்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த கிராஃப் ஷீட்டில் அந்த லீஃப் ஃபில்லாக இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்பேஸில் வந்து எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறோம். அதை கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறோம். தென் ஹாஃப்க்கும் மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து அந்த அவுட்லைன் எது இதெல்லாம் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி அதை கேபிட்டல் என்னன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஹாஃப் த ஸ்கொயர் எது இதெல்லாம் ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதை கேபிட்டல் பின்னு எடுத்துக்கிறோம். ஃபைனலாக ஹாஃப்க்கும் கீழே இருக்க ஸ்கொயர் எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்ண போகிறோம். அது கேபிட்டல் க்யூன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, so now the approximate area of the leaf can be calculated using the following formula. So approximate area of the leaf க்கு ஒரு formula இருக்கு நமக்கு. capital M plus 3/4 into capital N plus 1/2 into capital P plus 1/4 into capital Q square centimeter. So அப்போ capital M ஓட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எடுத்துருக்கோங்கிறத ஃபில் பண்ண போகிறோம். ப்ளஸ் 3/4 இன்ட்டு என், என்னோட வேல்யூ அதாவது ஹாஃபுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஸ்கொயர் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணோம் இல்லையா, அதை ஃபில் பண்ண போகிறோம். அது கேபிட்டல் என். நெக்ஸ்ட் ஹாஃப் இன்ட்டு பி, ஹாஃப் ஸ்கொயர் எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹாஃப் இன்ட்டு பியோட வேல்யூ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் 1/4 இன்ட்டு க்யூ, க்யூங்கிறது ஹாஃப்க்கும் கீழே இருக்கக்கூடிய ஸ்கொயர் எத்தனை. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் ஏரியா ஆஃப் த லீஃப் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகருக்கும் நம்ம இந்த கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணி அதனோட கால்குலேஷனை நம்மளால் போட முடியும்.